வண்டி வருது. சத்தம் கேட்டுச்சு கேக்கலையா? ஆமாடா எங்கடா வந்துச்சுடா. கருப்பு எலுமிச்சை மலை என்னைய வச்சு ஏத்திட்டு போடி. என்ன வருது? அந்த லைன் ஒரு வார்த்தை சொல்லிட்டு என்ன சொல்லி தெரியுமா? பணிலாம் இருக்கணும்னா சுதாரிக்கல்டாடே. சரி அப்படியே சீரியஸா அப்படியே போயிருந்திருப்பேன். அப்படி இல்லன்னு நான் சொல்றேன்டா இருங்கடா. இல்ல நம்ம கிட்ட வந்து கோஸ்ட் வந்து வராது, தோசிக்குதான். அது இல்லாம கேட்ட நட்சத்திரம் கேட்ட நட்சத்திரம் கேமரால மிஸ் ஆகும். ஆனா என்னடா மேல ஏற போறோமா மேல ஏற போறோம். என்னடா இறங்குறான்டா அவன். அவன் அவளே வரான் அங்க இருந்து உருண்டானா என்னடா தெரியும் அவரது. நம்ம எங்கடா சந்திரா, எங்கடா சந்திரா கொண்டு அவன் எங்கேயோ வரதுக்கு லேட் ஆகும்டா. நீ போடா, எங்கேயோ முன்னாடி இடம் இருக்காதுடா. சுத்திட்டு போடா. நீ ஏன்டா நிக்கிற? என்ன ரிவர்ஸ் வரலாம் போ. ரிவர்ஸ் வர முடியாது. இல்ல அவனை நம்பி நம்ம இங்க வந்ததே பெரிய தப்பு. கீழே இறங்குறோம் பாரு. இறங்கலாமா பாரு. இறங்கினா காலை பிடிச்சி விட்டுரும். கேட்டாரு அவன் ஏன்டா லைட் போட வரான்டா. இறங்கலாம்டா இறங்கடா. ஈரமா இது போட்டு இது அதுக்கு மேல இறக்காத. நீ ஆடுனாப்பா. சரியா சில்லு. யாரெல்லாம் காணண்டா. போடா போடா இறங்கடா இறங்க. எலிபென்ட் கிராசிங். எலிபென்ட் பண்றா. டேய் எலிபென்ட்டா. வீடியோல குணாதான் இன்னைக்கு ஆயிருக்கு. ஓட்ல போஸ்ட்ல மட்டும் மாத்தி கேமரா செக். சரி 7:50 கிராஸ் பண்ணுமே. நம்ம வணிகத்துல தெரியுமா? 10 டைம் சொல்றேன். விட மாட்டாங்கன்றான். அதெல்லாம் விட்டுருவாங்கன்றான். டவுட்டுடான்றான். ஏன் இந்த வழி ஏன்டா வந்தீங்கன்றான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்கே ரூம் போடலான்றான். இப்போ ஒரு கட்டிங்க போட்டான். இப்ப எதுக்கு இந்த வழியில நீங்க போயிட்டு இருக்கீங்கடான்றான். இப்ப அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்ல, விட்டுருவாங்கன்றான். ஓ அந்த இடத்த முதல்ல கண்டுபுறா குணா. அது ஏரியா முன்னதான் இந்த வழியில மலையில நனைஞ்சுன்னு போனோம்னா குணா கேக்குறான் இந்த வழியில வந்திருக்கிறான்னு. ஏன் நான் ஏன் இந்த வழியில வர போறேன்? அப்படிதான்டா சொன்னான் ஃபர்ஸ்ட். இந்த வழியில மலையில நனைஞ்சு நான் போறேன். இப்ப என்ன மலையே வர மாட்டேங்குது. இவனை நம்பி வால்பாறை ரூட்னாதான் எனக்கு வந்து ஒரு பக்கம் இதாக்குது தெரியுமா? வேற என்ன பாட்டி கேரளாக்குள்ளே போயிட்டு நம்ம இடிக்கியாண்டா. சொன்ன மாதிரி தேனியில இறக்கி விட்டீங்கன்னா எனக்கு பக்கம்டா. நம்மளுக்கு எங்க போறேன்னே தெரியல ஒன்னும். இல்லடா அனத்தாண்டா. அனத்தானா எத்தனை கிலோமீட்டர்? இன்னும் 47 கிலோமீட்டர். 5 கிலோமீட்டர் தானே வந்திருக்கிறோமா? 111 பார்த்தோம்ல முன்னாடி.
பொள்ளாச்சிக்கு 110 தானே ஒண்ணு பார்த்தோம். ஆமா 111 பார்த்தோம். 103 தான் இருக்குது. திங்க அப்பா. சரி போப்பா விடிக்குது. எவ்வளவு? 6 கிலோமீட்டர் தான் வந்திருக்குமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. 6ஆ? போயிடலாம் வாழ்ப்பா. சொன்னா இங்கே நம்ம நிறுத்தணும்னா அதான் யானை கூட விளையாண்டுட்டு இருக்கலாம். இந்த முருகு எப்படா காலியாகும்? ஏன் அந்த பொருள் தீஞ்சு குடிச்சுடா. மியூசிக் போட்டுட்டா ஃப்ரண்ட்லயும் சைட்லயும் பேக்லயும் சைட்லயும். மழை பெய்யுதா? மழைலாமே மழை மழை பெஞ்சா மிஸ்ட் இருக்குதா? டேய் சந்திரன், நிஜமா வந்திருக்கியா இல்லையா இந்த வழியில? இந்த வால்பாறை இந்த வழியில வந்தியா இல்லையா? வரல. உண்மை இதுதானா? எப்படி வேணா உனக்கு தெரியும் இங்க வழி இருக்குதுன்ட்டு? அது வரலான்னு வந்தோம். அலோ பண்ண மாட்டேன்றாங்க. இப்ப இந்த எத்தனை மணிக்கு வந்தீங்க? சாயந்தரமா தான். நீ இதே கேள்வியே நான் இன்னொரு கட்டிங் போட்டு அப்புறம் 10 நிமிஷம் கழிச்சு கேளு. டேய் இது அங்கதானே போகும் விடுவாங்களான்னுமா. கரெக்டா கேளு. டேய் அது இதையாச்சும் சொல்லு. வால்பாறையில இறங்கும் போதாச்சும் டபுள் வே ரோடா சிங்கிள் ரோடா? அது இது ரோடு. டபுள் வே ரோடு தானா? ஆமாடா. பாரு சந்திரா, இன்ஸ்டால ஆஃப்லைன்ல வச்சிருப்பான்டா ரெக்கார்ட் பண்ண வீடியோ. இன்ஸ்டாவா நான் இன்ஸ்டா 360 ஒரு 45,000 வாங்கினா எதுக்கு வாங்கினா என்ன பண்ணானே தெரியல. நீங்க ஆளுங்களாம் இங்கே போய் எடுத்துக்கிறாங்க. எந்தரா எடுத்தீங்க இத? கொடைக்கானல். ஏதோ ஒரு குறிச்சல் எடுத்துக்கிறீங்க. கிளாரிட்டி எடுத்துக்கிறது ஏன் தெரியல? உங்களுக்கு கிளாரிட்டி தெரியுது. சத்தியமா தெரியாது. இதுலயே உங்களுக்கு தெரியுது. ராஜேஷ் நம்ம முடிக்கல இங்க அதை எடுத்துட்டான். என்ன நம்பிட்டு இருக்கோம் பண்ணுவோம். நீ உண்மையா சொன்னா 5 பேர் தான் முட்டாளாயிட்டோம். அவன் நினைக்கிறதெல்லாம் நடக்குது. நாம நம்பிட்டுலாம் இல்ல. அவன் நம்மள நம்ப வச்சுதான் போட்டு வந்துட்டான். அங்க போட்ட காரை அப்படியே அந்த வழி பார்த்தனா நம்ம ஹைவே ரூட் தான். அந்த வழி ஆல்டர்னேட் வழியே அந்த வழியை பார்த்த மாதிரி கார் நின்னுச்சு. எனக்கு என்னடா வாட்ஸ்அப் போயிட்டு 3:30 அப்படின்னு போட்டு அடுத்து 7:42 பாருங்க. ஜர்க்கின்னா முன்னாடி எனக்கு பெட் மாதிரி இருந்துச்சு. நாளைக்கு போல வந்தான். சொன்ன மாதிரி எனக்கு அப்ப புரியலடா. இதுல வழி இருக்குதுடா. வால்பாறை வழியாதான்டா போனீங்கள வச்சு நீங்க முடிச்சா விட்டுறலாம். நீங்க போட்டான் அதுவும் நடந்துச்சு. ஐஸ்கிரீம் சாப்பிட்டா. அது பட்டர் ஸ்காட்ச் இவங்கெல்லாம் வாங்கி தரவே இல்லை. ஹேண்ட்பேக் செயின் நீதான் கம்பெனி காசுல இருந்து எடுத்துக்கிட்டியே. கம்பெனி காசுல இருந்து எடுத்துக்கிட்டானே. அந்த சைட்டை வேற வாங்கிட்டான்டா. அப்பா பாத்துட்டே வரான். கட்டின தாலிய யாரு கட்டின கட்டினா வாங்கி கொடுத்தது நானு. ஆனா என்ன கொடுத்து கட்டுறான்னு சொல்லவே இல்லை அவன். பொட்டை நம்ம 5 பேரும் சேர்ந்து தான் கட்டணும். அதான் கட்டி அமுச்சு வைக்கணும். துபாய்க்கு என்னடா அனிமல் லேண்ட் ஆஃப் வாட்டர் ஃபால்ஸா? சும்மா போர்டு வச்சு ஏமாத்துறான். டே ஒரு குரங்கு கூட இல்லடா. டே வீட்டுல வந்தா என்னடா கார் தெரியுமா? நிறைய டைம் வால்பாறை எல்லாம் போட்டுருக்கான். அந்த நடு ரோட்ல வந்து நிக்க. என்ன தெரியும் பண்ற? ஒண்ணும் பண்ணாது. ஏதோ மழை தரத்துல இன்னும் பிள்ளைகளுக்கு நிறுத்திட்டு இங்க தூங்கலாம். காலைல போறப்ப எல்லாமே பாத்துருக்காரு. அங்க போனா அவன் கேட்பான், நாங்க எப்ப நான் வந்தா திருப்பி கேட்டு போலீஸ். காலையில 7:40 சார். சரி காலையில 5:40 சார். எதுன்றலாமா? ஆமா நான் 5:40 தான் எடுத்தேன் என்ட்ரி.
நாங்க பாருங்க வாழ்க்கை பாஸ் நாளைக்கு தான் போட்டுருக்கோம், நீட் அடிச்சு தான் போட்டுருக்கோம். ரைட் அப்படிதான் மிஸ் பண்ணுறேன். ரைட் மதியம் 3 நிமிஷம் அதான் ரைட்டு 3 கேட்டு காசு போயிடுச்சு. எவ்வளோ ஆமா அப்பா இப்போ அந்த பிளேட்டா எவ்வளோ போச்சு? பெங்களூர் போயிட்டு சின்ன சென்னையில் உங்க அப்பா என்னடா சொன்னாரு? அப்பா எலிஃபண்ட் அப்பா ஊருக்கு போயிட்டு ஒரு சேலரியில் ஓட்டி பார்த்து எடுத்து கொடுத்தாரு. ஓட்டியே பார்க்க மாட்டேன், நான் காய்ச்சி கொடுத்த ஓட்டி பார்த்து பாதி சம்பளம் தானே அவன் ஊட்டி பார்த்தா சம்பளமே. நீ துபாய் போயிட்டு 2 டைம், நடுவுல ஒரு டைம் வந்தியா? வந்தியாடா குணாங்கிறான். வந்து மேட்டூர் வரேன்னு சொல்லிட்டு ஏமாத்திட்டு போயிட்டான். டேய் ரைட் போட்டா கண்ணுல உள்ள காரம் கண்ணாடி சாத்துறா வந்தா நல்லா வரா கண்ணாடி சாப்பிட கடையில் நீ பாட்டுமா இல்ல சும்மா அடிச்சுக்கிறியா? அது கூட பண்ண. சரி அதான் யானை வந்தா நிப்பாட்டுறான். வீடியோ ஓடிட்டு இருக்குமா? இங்க தண்ணி வருதான்னு பாரா சுந்தரேஸ்வரி. அதான் சைட்ல வருதுடா. பண்ணலாம்னு தான் தோணுது எனக்கு. வந்துடா தூங்குறாங்க. ஒண்ணுக்கு ஒரு அடி இறங்கடி ஒண்ணு கூடதா ஒண்ணு குட்டு வாடா. ஒண்ணு போயிட்டு வாடா தோசிக்க. போயிட்டு வாங்கடா. இவன் மாநிலத்துக்கு போயிட்டு வாங்க சொல்லும் போது தான் நம்மளுக்கு எடுக்குது. போயிட்டு வாடா மயிரே. நீ சொல்லும் போது இன்னும் அடிக்கிறேன். என்ன விட்றா என்ன விட்றா பங்க கீழே காலத்துல புடி எடுத்துருடா. பங்க போயிருமாங்க பங்க இறங்கடா. பயந்துக்கலாம் மாட்டான்டா. வண்டி வருது ராஜேஷ் தெரியும்டா இவ்வளவு பக்க பக்கம் நின்றுடுவான். இறக்கடா லிஃப்ட் கேட்டா வந்துருக்க மாட்டான். போயிட்டு பண்ணா சொல்லியாடா வண்டிக்கார லிஃப்டே குடுக்கலையா? இப்படி எடுறா ராஜேஷ். குணா குணா எலுமிச்சை பழம் ஏத்துனீங்களா? கருப்பு எலுமிச்சை பழம் என்னைய வச்சு ஏத்திட்டு பண்ணி ஆடி பொங்கி
நான் வந்து முடிச்சிட்டேன். நீ இறங்குடா. ஐயோ சரி இப்ப போய் ஒண்ணு விட்டு எங்க யாருக்கு ஒண்ணுல ஆளே பண்ணல இறங்க மாட்டாங்க. நடக்காது. யோசிப்ப டேய் அவனுக்கு ஒரு பக்கம் வேலையே நடக்கல. எந்த ஸ்பேர் பார்ட்ஸுமே இன்னும் செயின் வேற செயின் எல்லாம் இப்படி ஆட்டி ஆட்டி வரண்டா. இப்படி செயின் இதெல்லாம் அத்துட்டுக்கும். அப்ப கூட நீ சொன்னலடா காரு எனக்கு அப்பதான் ஐடியா ஸ்ட்ரைக் ஆச்சு. அது கீழே போட்டாதானே இறங்குவானே அப்படின்னல்ல. அப்ப அவங்க அந்த பைக்காரு எப்போ ஆனா எனக்கு கியூரியாசிட்டி அதுதான். எதுக்கு இந்த பைக்காரு ஹெல்ப் பண்ணாம கூட போனா வாங்க ப்ரோ அப்படின்னு நான் கேட்டு. அது என்ன பேயா இல்ல மனுஷனா? நீ என்ன ஹெல்ப் பண்ணவே மாட்டியாடா ராஜேஷ்? நம்ம கூட நின்றுப்பண்டா. நம்ம கூட உட்கார்ந்துருக்காயா? தோசிவா வேற யாரா? அவனுக்கு கண்ணு தெரியாம பாருடா தோசிவா வேறடா. டேய் பேசுது வண்டியே நிறுத்துறா. பயமா இருக்குதுடா. டேய் பேசவே நிறுத்திட்டா போறீங்களாடா? பின்னாடி ஏறியாடா? இறங்கி சீட்டு மட்டும் மடக்கி ஏறி போ. சீட்டு அப்படி எல்லாம் தாண்ட கூடாதுடா. எனக்கு இன்னும் என் மேலதான் டவுட் ஆகுது. காரு வண்டிக்காரன் எங்களெல்லாம் கரெக்டா தானே பாக்குறோம். திடீர்னு மிருதன் ஆமாண்டா ஒரு சாமி பாட்டு போடுறா. மிருதன் மாதிரி ஆயிட்டான்டா. தோசிக்கு ஏதோ பேசு. அங்க ஏதோ லைட் எரியுதுடா. ஊருக்குள்ள வந்துட்டோம். இந்த என்ன புடிச்சு மேல ஏறி உட்காந்த மாதிரி தெரியலடா. பாஸ் பண்ண வைடா. ஒரு மாதிரி பாக்குறான்டா அவன். ஏதோ பேசுறா. இல்லன்னா அவனை இறங்கி தூக்கி போட்டுடலாம். சாமி போட்டு போடுறாளே ப்ளீஸ் போட்டுறா. ஏதோ இருக்கா பாடுறா. இருக்க பாடுறா. இருக்கா போட்டு விடுறா. செல்ல மாரியாத்தா யாம் இருக்க பயமே. போட்டியாடா? லைப்ரரியில இல்லடா. கண்ணாத்தா என்னை காணாத்தா. நான் நிறைய டைம் சாமி படிக்கிட்டு இருக்கேன். இதுல இருக்க பாக்குறது பேய்கிட்டே அந்த காரணம் போயிட்டாங்க. என்ன ஊரு போறோம்? கூடலூர். சொல்றது எதுவுமே கேட்காதீங்க. அம்மா இருக்கிறான் நம்ம அங்க போறோம் இங்க போறோம். அவன் பேசி கேட்டுதான் இவ்வளவு தூரம் இறங்கி இந்த உண்மையான நானு காரு நீ மட்டும் எனக்கு ஹெல்ப் பண்ணிருந்தீன்னு உண்மையான நான் அப்பயே வந்த வழியிலே போயிருந்திருக்கலாம். யாரு? நான் தான் ஹெல்ப் பண்ணனே. கார் நிறுத்தத்துக்கு இல்ல. இவன் மாஸ்டர் பிளான் போட்டானா இல்ல சும்மா போட்டானான்னு தெரியல. அப்படி நீ மட்டும் இந்த ராஜேஷ் ஹெல்ப் பண்ண மாட்டான். இவன் பண்ணான், சுந்தரேஷ் பண்ணான். 1 கிலோமீட்டர் டிஃபரன்ஸ் கம்மி தான். எப்படி 1 கிலோமீட்டர் கம்மி தான். கடிச்சு வச்சுட்டு போறான்டா. விருதன் மாதிரி அவன் கடிச்சுட்டானா எங்கெல்லாம் கடிக்கிறாரே காரடே. கடிக்க மாட்டான். உங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அது எப்படி ஃபீல் பண்றாங்க ஓடி வர மாதிரி. அது கொட்டி ரிவ்யூ சொல்றா. படம் கிளைமேக்ஸ் வந்துட்டு நம்ம சொல்லு. கோச்சிக்கிட்டான்டா டே. இல்லனா வண்டி ஒண்ணு வந்துச்சு.
Open இருந்துச்சா? ஆமாடா. அவன் சரி சரி ஓயிடுறா, நானே இப்ப பேசுறேன். அவன் வந்தோடனே தைரியம் வந்துச்சு, அவன் விட்டு போனானே. அவன் பையன் இருந்துச்சுன்னா உட்காந்துரும் காரு ஊசி பாத்தீங்க. ஆமாடாடி, ராஜேஷ் கூட கொஞ்சம் முன்னாடி என்னடா டேய், காரை தான் திட்டுவான் வாளு. ஒண்ணு காரை பிடிப்பாங்க, இல்ல ஜோசிப்பை பிடிப்பாங்க. இல்லடா காரு ராஜேஷ் இந்த நாய் பாசியே பண்ண மாட்டேங்குது, இறக்கி விடுறாடே. குதிச்சிருவானேடா அவன். ஃபால்ஸ்ரா, போட்டோ எடுக்கலாமா? நிறுத்துறா வாட்டர் ஃபால்ஸ் லைட் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம. பின்னாடி வர கொஞ்சம் கூட எனக்குடா தோசிப்ப போட்டோ எடுக்கணும். அத்தரப்பள்ளி ஃபால்ஸ் பாக்கணும். நீ பயமாகுதுடா பொண்ணு. லைட் போடலாம்டா. பின்னாடி வா. காரை போட்டு லைட் போடலடா. பின்னாடி வாடா. இறங்குறியாடா ராஜேஷ்? ஆமாடா. இறங்கு. இப்பெல்லாம் இறங்கினா யாரும் பயப்பட மாட்டாங்கடா. இறங்குடா, ரிவர்ஸ் பண்ணுடா. இறங்குடா. எனக்கே பாத்தியா யானைகெல்லாம் தண்ணி குடிக்க வரதான் அடிச்சுடும். யானை வருது. இறங்குடா. என்னடா இப்படி பண்றீங்க? நிறுத்தினாலும் வர மாட்டேங்கிறேன். உன்னைய மட்டும் நான் இறக்கி விடவே மாட்டேன். ஏன்டா காரு நம்மள வர வச்சிருவோம். இல்ல, ஏன் தெரியுமா அவனை இறக்க மாட்டேங்கிறேன்? இவன் அடுத்த பிளான் இவன் இறக்கி விட இங்கே உட்காந்துக்குவான். புரியுதா? நம்மளையும் இறங்க வர வச்சிருவோம். அது இல்லடா, நம்மளையும் போக விட மாட்டான், இவனு இங்கே உட்காந்துக்குவான். நான் போய் ஒளிஞ்சுக்குவேன். தோசிப்பு இந்த இடத்த விட்டு இறங்க மாட்டான். ஓகேவா? நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, கார் மேல ஏறி படுத்துக்குவேன். நீங்க கடைசி வரைக்கும் கேறிட்டு தான் இருக்கணும். எனக்கு அதனால தான் இப்ப வந்து பயம் என்னன்னா, சந்திராவை இறக்கி விட்டோம்னு வைய, அங்க போய் உட்காந்துக்குவான், ஏற மாட்டேன் அப்படின்னு. One eternity later. ஹீட்டர் வாம் போட்டு விடுறாங்க. அது விட மாட்டான். ஆமா, திறந்து கொடுத்தாங்க. திறந்து அது டைமிங் பார்க்கணும். டேய் பேக் உண்டா, பிடிச்சுக்கோடா. பூவர் சைடுல கால் பண்றான். டேய் இல்லடா, யாருமே இல்லடா. அவன் யார் இல்லடா, திறந்து சொன்னாங்க. திறந்து விட்டுண்டா. திறந்து விட சொல்ல, கேட்டை திறந்து விட சொன்னாங்க. டேய் அது வேற திறந்து விட்டுண்டா. என்ன பண்ணுது? அப்படியே புடிச்சுனே கேட்ட அவங்க சொன்னாங்க. இந்த கேட்ட தானே திறந்து சொன்னாங்க. கேட்டை தானே திறந்து சொன்னாங்க. நீ ராஜேஷ் டிக்கெட் கொடுப்பான். இறங்கி போயிட்டு குடுப்பாங்கன்னு கேட்டு பார்த்துட்டு வா. தென் வந்துட்டு அந்த இது பின்னாடி சாத்திட்டு வருவா. போய் வாங்கிட்டு வா. நான் அந்த பாஸ் அங்க வந்து அந்த செக் போஸ்ட்ல காப்பாங்க.